இது 2வது ட்ரிப் இந்த பதிவு போடுறேன். இது ஏர்போர்ட் பதிவு. இது ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, இங்கே உள்ள டிக்கெட்டு வந்து அரபில் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து அது டைம் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நமக்கு புரியாது. ஸோ இவங்க இப்போ தான் காலைல இவங்க வந்து செக் பண்ணி தான் இருந்தான். அதை போட்டானா என்னென்னு தெரில. ஸோ உங்களுக்கு வந்து டிக்கெட்டு போடும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா இங்கே உள்ள டிக்கெட்டு வந்து அரபில் தான் இருக்கணும். மற்ற நாடுனா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். டைம் எத்தனை மணிக்கு எதுங்கிறதே அதே வந்து இவங்களுக்கு தெரியாமல் தான் இருந்து கன்ஃபியூஷனில் இருந்துட்டு இருந்தாங்க. அதனால் அதுவுமே ஒன்றும் புரியாது. சரிங்களா? நீங்கள் வந்து டிக்கெட்டு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கஃபீல்ட்டையோ இல்லை அரபு தெரிங்கிறவர்கிட்டையோ தெரிஞ்சவங்கள்ட்ட நல்லா விசாரிச்சு இங்கேருந்து இல்லை இங்கே இருந்தாலும் சரி எத்தனை கிலோ என்னென்னு டீட்டெயில் பார்த்துங்க. 40 கிலோ சொன்னாங்க. அவன் வந்து பங்களாதேஷ். சரிங்களா? பங்களாதேஷ். இப்போ 40 கிலோ இருக்குன்னா அதில் 20 கிலோ தான் லக்கேஜ் இருக்குது, 20 கிலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே கொடுத்துட்டாங்க. இதேமாதிரி இதோட 2வது நான் மலேசியாவில் இருக்கும்போது ஒரு ட்ரிப் அதேமாதிரி நடந்துச்சு. லக்கேஜ் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல வேளை நான் போயிருந்தேன் இங்கே மலேசியா என் கூட்டாளியோட. லக்கேஜ் கூட போயிருக்குன்னு சொல்லிட்டு சரி அப்போ நான் வரும்போது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதே நான் போகாமல் இருந்தேன்னா அவங்களுக்கு தான் போயிருக்கும் அந்த இது. அதனால தான் நான் இந்த வீடியோவை நான் போடுறது. ஸோ இது வந்து எத்தனை பேர் பார்க்குவாங்க என்னென்னு தெரில. மற்ற இதில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். சரிங்களா? உங்கள் இதில் டிக்கெட்டு ஏர்போர்ட்டு விஷயமாக இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த நகை நம்ம வந்து ஆசையாக நம்ம 5 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு நம்ம ஆசையாக எடுத்து போவோம். அங்கே மக்களை வழிவா அவங்க ஒப்பந்துக்கு காசை போட்டு வாங்கின மாதிரி இல்லாத கேள்வி மயிரெலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. தேடியா போயிடுவா. இதுவரையும் நமக்கு அதேமாதிரி நடந்ததில்லை. ஸோ அதனால் வந்து உழைச்ச காசு உங்களுக்கு வந்து இதாக போயிருமே அப்படிங்கிற நான் ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த இதை நான் போடுறேன். சரிங்களா? இது வந்து ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டிக்கெட் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்ச அளவு இந்த நகை ஜாமான் கொண்டு போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். இங்கே வாங்குகிற ஜாமான் வந்து நம்ம வந்து ஊர்லேயே வாங்கிடலாம். அங்கேயே எங்கேயாவது நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். இந்த மக்கள்கிட்ட ஜாமானை வாங்கிட்டு போய் அவங்க தெருவில் கொண்டு போய் போடுற மாதிரி காசை எங்கிறது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் பேசாமல் காசை கொண்டு போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு 10 கிலோ 15 கிலோ ஜாமானை வாங்கிட்டு மீதி காசை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு நல்லா ஒரு இதாக இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். இப்போ 30 கிலோ 40 கிலோ லக்கேஜை கொண்டுகிட்டு போகணும். உங்கள் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா போயிடுவீங்க. உங்கள் நேரம் வந்து சனியனாக இருந்துச்சுன்னா 7:30 இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு கஃபீல் வந்து உங்களுக்கு சுத்தலை விட்டுருவாங்க. இவன் எப்படி பண்ணால் என்ன கருவன்னு தெரில. கஃபீல் வந்து வந்தால் நல்லா பயணம் அனுப்புனா அதெல்லாம் வந்து எதோ பண்ணிக்கிட்டான். நல்லா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். ஆனால் அவன் மேலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. கஃபீல் வந்து நல்லா தான் பண்ணான். டிக்கெட்டு 2400 ரியால். ஊர் காசுக்கு வந்து 48 ரூபா. ஸோ டோட்டல் 50 ரூபா ஊர் காசுக்கு டிக்கெட்டு மட்டும். என்ன டிக்கெட்டை போட்டாங்க என்ன மயிரை பிடுங்கினாங்கன்னே தெரியல. லக்கேஜ் முட்டை எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியல. இதில் 20 கிலோ தான் லக்கேஜ் போட்டுருக்குன்றாங்க. ஸோ இது வந்து சவுதி டு துபாயிலேருந்து அவன் நாட்டுக்கு போக வேண்டியது பங்களாதேஷ். இது எங்கே 40 கிலோ லக்கேஜ் எங்கே போட்டாங்க என்ன கருமன்னு தெரில. மொத்தத்தில் 20 கிலோ ஜாமானாக பிடிங்கிட்டு விட்டாங்க. அந்த காசு வேஸ்ட்டாக போச்சு. சரிங்களா? அந்த ஒரு இதனால தான் போடுறேன். பார்த்துக்குங்க.
முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து லக்கேஜை குறைச்சிக்கங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து அது வந்து ஊரில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன மயிறு வெளிநாட்டு சாக்லேட்டு, மயிறு சாக்லேட்டு, எல்லா சாக்லேட்டும் ஊர்லேயும் இருக்குது. அது பேசாமல் ஊர்லேயே போய் வாங்கிக்கலாம். ஸோ பார்த்துங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் கொஞ்சம் இதாக. ஓகே, பாய்.